ஹாய் நண்பா நண்பீஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையம் இங்கேருந்து ஒரு சூப்பர் vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கன்னா ட்ரெயினில் இல்லைங்க, பஸ்ஸில் ஒரு சூப்பர் இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச இடம். ஆமாங்க நண்பா நண்பீஸ். ஸோ நான் போயிட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு சொல்கிறேன். வாங்க நம்ம போவோம். வாங்க நண்பா நண்பீஸ். ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோன்னே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டோம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயும் நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம ரைட் சைடு வந்தோடனே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அது எதிர்த்தாப்புல ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். அங்கே தான் நம்ம பஸ்ஸில் ஏற போகிறோம். ஒரு சூப்பர் இடத்துக்கு நம்ம போகிறோம் நண்பா நண்பீஸ். என் கூட வாங்க நம்ம போவோம். ஸோ நண்பா நண்பீஸ், நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. செம்ம ரஷ் நண்பா நண்பீஸ். ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு. ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம ஈஷா யோகா சென்டருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பஸ் நம்பர் 14D காந்திபுரத்துலேருந்து ஈஷா யோகா சென்டர். நீங்களும் கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா போகிறீங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டிக்கெட்டோட ப்ரைஸ் 40 ரூபா தான் ஆச்சு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஷா யோகா வரத்துக்கு. இந்தாங்க, இதுதான் பஸ்ஸோட அவுட்டர் எக்ஸ்டீரியர். ஸோ காந்திபுரத்துலேருந்து ஈஷா யோகா நம்ம வந்தாச்சு. ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதான் நம்ம வெள்ளியங்கிரி மலை. ஓம் நம சிவாய. அதுக்கு கீழே மலையடி வாரத்தில் தான் ஈஷா யோகா சென்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ ஜக்கி வாசுதேவ் சார், நம்ம சத்குரு ஐயா அவங்க தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இதுதான் லக்கேஜ் கவுண்டரு. செப்பல் கவுண்டர் எல்லாமே இதில் இருக்குது. அது புல்லக் காட்டு, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லிங்கபைரவி கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ அங்கே ஒரு நாகம் மாதிரி ஒரு கேட் ஒன்று தெரியுதுங்களே, அதுதான் நம்மளோட லிங்கபைரவி கோவில். ஸோ உள்ளே போயிட்டு வரத்துக்கு எப்படியோ ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னோடய லக்கேஜெலாம் இங்கே சரண்டர் பண்ணோம். அந்த கவுண்டர் நான் காமிச்சல உங்களுக்கு. அந்த கவுண்டரில் நான் போய் என்னோடய கேமரா பேக்கு, என்னோடய ஃபோனு எல்லாமே நான் சரண்டர் பண்ணோம். சரண்டர் பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க. நோ மொபைல் ஃபோன் அலோட், நோ எந்த பேக்கும் அலோட் கிடையாது. ஸோ நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமியை தரிசித்து நம்ம வருவோம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் நண்பா நண்பீஸ். ஸோ மத்தியானமாக டைம் தான் நம்ம வெளியே வர முடிஞ்சுது. வெளியில் நம்ம கேன்டீனுக்கு நம்ம லன்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். லன்ச் சாப்பிட உட்காந்துட்டு ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. இதோட ரேட் 130 ருபீஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் வாங்க, இங்கே கேன்டீனில் சாப்பிடுங்க. டேஸ்ட் எல்லாமே வாஸ் ஸோ நைஸ். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸோ நம்ம ஆதியோகி சிவன் சிலைக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது. ஸோ ஒரு அருமையான ஒரு தரிசனம் கிடச்சிது நண்பா நண்பீஸ். நான் குளத்துலலாம் குளித்தேன்னா லிங்க பைரவி, தியானலிங்கம்லாம் எல்லாருமே நான் தரிசித்தேன். ஸோ எல்லோரும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வைப்பு ஒன்று கிடச்சிது. நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் என் சேனலுக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய vlog நம்ம கவர் பண்ணுவோம் நம்ம ஃப்யூச்சரில். ஸோ ஸ்டே டியூன் நண்பா நண்பீஸ். ஸோ இதெல்லாம் மரக்கன்று நண்பா நண்பீஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. ஒரு 5 ருபீஸ் கொடுத்தாலும் இன்னும் 2 மரக்கன்றுலாம் கொடுப்பாங்க. டொனேஷன் மாதிரி கேட்குறாங்க நண்பா நண்பீஸ். ஸோ இந்த மரக்கன்றுலாம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் கூட நம்ம நட்டு வைக்கலாம். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் ஆதியோகி சிவன் சிலைக்கு நம்ம நடக்கணும் லிங்கபைரவி கோவில்லேருந்து. இங்கே புல்லட் கார்ட் சர்வீஸ் கூட இருக்குது. நான் காமிச்சல உங்களுக்கு, நான் ஸ்டார்டிங்கில் புல்லட் கார்ட் சர்வீஸ் அது கூட இருக்குது. 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நடந்து போகிறதே நமக்கு நல்லது தான். புல்லட் கார்ட் சர்வீஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் கூட்டம் நண்பன் மிஸ். நம்மளும் சண்டேஸில் தான் நம்ம போவோம் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் கூட்டம் இருந்தது. அந்த லிங்க பைரவி அப்புறம் அந்த தியான லிங்கத்துக்கிட்டலாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இங்கே வந்தீங்கன்னாக்கா. ஸோ நம்ம ஆதியோகி சிவன் சிலையை நோக்கி நம்ம வந்துட்டோம். நம்ம பேக் சைடில் தான் நம்ம இருக்கிறோம் சிவன் சிலைக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன்னா இங்கே. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக ஒரு மாதிரி இருக்குது. ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும்
இறைவா போற்றி. ஸோ பஸ்ஸு வருது பார்த்தீங்களா இந்த சைடு, அதுதான் நண்பா நண்பீஸ் நம்மளோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்தோன்னா இங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆதியோகிக்கும் நீங்கள் கனெக்ட் ஆகலாம், அங்கே லிங்கபைரி கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். 2 இடத்துலையும் நிறுத்துவாங்க சொன்னால். ஸோ நம்ம வந்தாச்சு நம்ம அட்லாஸ்ட். ஸோ இதான் நம்மளோட ஆதியோகி சிவன் சிலை, ஈஷா யோகா மையத்தோட முக்கியமான ஒரு சிலை இதுதான். இதுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி நான் ஒரு கோயில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு லிங்கம் இருக்குது. அங்கே நம்ம ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க, அந்த தீர்த்தத்தை நம்ம அபிஷேகம் பண்ணால் ஒரு கோடி புண்ணியம் நம்ம கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இங்கே வராங்க நண்பா நண்பீஸ். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபேஸை நான் ரிவீல் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் என்னோடய ஃபேஸ் காட்டாமல் தான் நான் என்னோடய விலாக்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கே நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து நீங்களோட ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் அந்த தீர்த்தத்தில் நான் வாங்கலை, வெறும் அந்த சாமி மட்டும் நான் தரிசிச்சுட்டு நான் வந்துட்டேன். தரிசிச்சுட்டு வந்துட்டு இந்த ஒரு அழகான ஒரு குண்டலம் பார்த்தீங்களா, சிவன் சிலையை நான் ஒரு 3 வாட்டி நான் சுற்றி நான் வந்தேன். அவ்வளோ ஒரு மன அமைதியாக கொடுத்துச்சு. சுற்றி மலைக்கு நடுவில் சிவன் சிலை, அழகான ஒரு வியூ. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க நண்பா நம்பி. சபரிமலை ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் சரி, மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்களாக இருக்கட்டும் சரி, நிறைய பக்தர்கள் இங்கே வருகை தராங்க. இங்கே ஈஷா யோக மையத்துலையும் சரி, மருதமலையிலும் சரி 2 இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் நண்பா நம்பீஸ் இந்த கோவிலுக்கெலாம் வரதுக்கெலாம். ஸோ டைம் இப்போ வந்து 4 மணி ஆகுது. காலையில் 10 மணிக்கு நான் வந்தேன் ஈஷா யோக மையத்துக்கு. 4 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுது நண்பா நம்பீஸ். ஒரு 10 to 6 ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே டைம் போகும் நண்பா நம்பீஸ். ஸோ நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. டயர்டாக இருந்துட்டு நம்ம ஆதியோகி சிவன் சிலைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு ஒரு பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு நம்ம நடந்து வந்துட்ருக்கோம் பஸ் ஏறத்துக்காக காந்திபுரத்துக்கு. ஏன்னா நம்ம காந்திபுரத்துலேருந்து ஒரு சூப்பர் ட்ரிப் நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம். எந்த இடம்னு சொன்னால் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் புல்லட் கார்ட் சொன்னேன்ல, அதோட மாடுகள் தான் 700 மாடுகள் வச்சுருக்காங்க நண்பா நண்பீஸ். ஆல்சோ எங்கிட்ட பேட்ரி காரில் கூட அவைலபிளாக கூட இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் பின்னாடி ஓடுறாங்க இடத்த பிடிக்கிறதுக்காக. அங்கே பார்த்தீங்களா லைன் நிற்கிறாங்க டிக்கெட் கவுண்டரில். இந்த புல்லட் கார்டுக்கும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று சொன்னல அதுக்காக. ஸோ நம்ம அட்லாஸ்ட் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்தாச்சு கோயம்புத்தூரோட. ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.